முழுவதாக இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த வேத பாட வகுப்பை பார்க்கிற உங்களையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தின் கடைசி பகுதியை நாம் அநேக மாதங்களாய் தியானித்து வருகிறோம். நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன்னிடத்தில் இருக்கிற விளக்கு தண்டை நான் நீக்கி விடுவேன். அப்படியானால் விளக்கு தண்டு நீக்கப்பட்டு விட்டதென்றால் அதில் இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். சோத்திருக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், உன்னில் உள்ள இருள், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கிறார். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கலங்கரை தீபமாய் சோத்திருக்கிறோம். ஜனங்களை இருளும் பூமியை காருள் மூடினாலும் நான் உன் மேல உதிப்பேன் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும், உதிக்கிற உன்னிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை வெளிச்சமாய் இருக்க வேண்டும், நெருப்பாய் இருக்க வேண்டும், அக்கினியாய் இருக்க வேண்டும், அநேகருக்கு ஒளி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இது தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய சுலாக்கியம். உங்களையும் என்னையும் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆகவே வெளிச்சமாய் இருக்க வேண்டிய நாம் இருண்டு போய் விடுவோமானால் நம்மை குறித்து நோக்கம் நிறைவேறாது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஆதியிலே இருந்த அன்புக்கு திரும்பு. நீ என்னை சேவிக்கிறாய், நேசிக்கிறாய், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் ஆதியிலே நீ என்மேல் வைத்த அன்பு போல இப்போது நீ இல்லை. அதைத்தான் சொல்லுகிறார். அந்த விஷயத்தில் நீ மனம் திரும்பாவிட்டால் நான் இப்படித்தான் இருப்பேன், அந்த ஆதி அன்புக்கு நான் திரும்ப மாட்டேன் என்ற நிலையிலேயே நீ இருந்து கொண்டிருப்பாயானால் விளக்கு தண்டை நீக்குவேன் என்று சொல்லுகிறார். ஒரு சபை குத்து விளக்குக்கு அடையாளம், ஒரு விசுவாசி குத்து விளக்குக்கு அடையாளம் என்றெல்லாம் நாம் தியானித்து வருகிறோம். யாத்திராகமம் 25:31 நாம் பார்க்கும்போது பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கை உண்டாக்குவாயாக என்று சொல்லுகிறார். குத்து விளக்கு பழைய ஏற்பாட்டிலே பசும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். குத்து விளக்கினுடைய நுனி முதல் பாதம் வரை அதில் ஒன்றும் வேறு கலக்கப்படவே கூடாது. முற்றிலும் அது ரீஃபைன்டு கோல்டாக இருக்க வேண்டும். பசும் பொன் குத்து விளக்காக இருக்க வேண்டும். அது அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதில் தண்டுகளும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் அதில் இருக்கிற டிசைன் எல்லாமே பொன்னாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே ஒரு குத்து விளக்கு பழைய ஏற்பாட்டு கால சபையிலே சோதரிக்கிறோம், அது பொன்னினால் இருக்க வேண்டும். அது அதிலிருந்து ஒரு வெளிச்சம் வரணும். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினினால் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் அப்படின்றார். அப்படியானால் அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டு காலத்திலே சோதரம் அந்த பசும்பொன் அந்த விசுவாசத்தை நமக்கு காட்டுகிறது. சோதரிக்கிறோம். எப்படி பழைய ஏற்பாட்டிலே சோதர பசும்பொன்னினால் செய்யப்பட்ட சோதரிக்கிற ஒரு குத்து விளக்கு, அதுபோல ஒரு விசுவாசி தலையிலிருந்து பாதம் வரைக்கும் விசுவாசத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் கூட சந்தேகமே இருக்கக்கூடாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை சோதர ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நம்ம எதனால் நிறைந்திருக்க வேண்டும்? விசுவாசத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு குத்து விளக்காய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம். ஆகவே புதிய ஏற்பாட்டு ஜீவியத்திலே விசுவாசத்துல குறைவு வந்துடக்கூடாது, விசுவாசத்துல கலப்படம் வந்துடக்கூடாது. விசுவாசத்துல சோதரிக்கிறோம் வேற ஒன்றும் கலந்து கொஞ்சம் விசுவாசிக்கிறது, கொஞ்சம் சந்தேகப்படுறது, கொஞ்சம் நம்பாம இருக்கிறது, அப்புறம் கொஞ்சம் நம்புறது, அப்படி இல்லை. சோத்திரம், முழுமையான ஒரு விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தை துவக்கினவர் அந்த விசுவாசத்தை நமக்குள் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய தேவன். அதுதான்
அது முழுமையான விசுவாசம். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்துல வளர்ந்துகிட்டே இருக்கணும். சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய அப்படியே விசுவாசத்துல வளர்ந்து 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 சோத்திரிக்கிற பவுலை போல சொல்லணும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை என்ன செய்து கொண்டேன், காத்து கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த விசுவாசம். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நீங்கள் உறுதி கொண்டு, இப்படி எல்லாம் பல வார்த்தைகள்லாம் இருக்குது. சோத்திரம். ஆகவே பூமியிலே மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அநேக நேரங்கள்ல ஆரம்ப காலத்து விசுவாசம் நிறைய பேருக்குள்ள குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆரம்ப காலத்துல தேவன் மேல இருந்த அந்த விசுவாசம் இப்ப நிறைய பேருக்கு இல்லை. சோத்திரிக்கிறோம். இன்றைக்கு உலகத்தையும் உலக காரியங்களையும் சார்ந்து ஓடுறாங்க. ஒரு காலத்துல விசுவாசம் விசுவாசம் எல்லாவற்றையும் விசுவாசம், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் நடத்துவார் அப்படின்ற விசுவாசம்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் சோத்திரிக்கிறோம் கலைந்து போய்கொண்டே இருக்கிற கடைசி காலத்துல நம்முடைய விசுவாசம் குறையாமல் இருக்க நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது நம்மில் விசுவாசத்தை காண வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் சோத்திரிக்கிறோம். நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடி அந்த எல்லையை முடிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வசனம் சொல்லுகிறார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய விசுவாசம் சரியா இருந்தா தான் அவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருப்பார்கள். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் எரிந்து பிரகாசிக்கிறவனா இருக்க வேண்டுமானால், இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டுமானால், என்னுடைய வெளிச்சத்தில் அநேகர் களி கூற வேண்டுமானால், உதிக்கிற என்னிடத்தில் ஜனங்கள் வர வேண்டுமானால், விசுவாச நிறைந்த குத்து விளக்காய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த விசுவாசத்தை குறித்து நிறைய காரியங்கள் உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டே வருகிறேன். இது வரைக்கும் ஒரு 12-13 காரியங்களை பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். சோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் சோத்திரிக்கிறோம் இன்னொரு விசுவாசத்தை, அதாவது விசுவாசம் என்பது உங்களுக்குள் உண்டாக வேண்டும். சோத்திரிக்கிறோம். உங்களுக்குள் அது கிரியேட் ஆகணும், உங்களுக்குள் மேக் ஆகணும், அது உங்களுக்குள்ள சோத்திரிக்கிற உருவாக்கப்பட வேண்டும். சோத்திரிக்கிற எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் எனக்குள் உண்டாக வேண்டும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் உங்களோடு கூட நான் இந்த ஒரு சின்ன வேத பாடத்தை எடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 14ஆவது அதிகாரம் 9ஆவது வசனத்தை பாருங்க. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் அவனை உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. பவுலுக்கு ஒரு ஆளை பார்த்த உடனே அந்த முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறார் ஒரு ஊழியக்கார். நிறைய பேர் பவுல் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆளை பவுல் உத்து பார்க்கிறார். சோத்திரம். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று ஆவியில நிறைந்த பவுல் கண்டுபிடிச்சான். ஆமென்னு சொல்லுங்க. நம்ம முகத்தை பார்த்தாலே நமக்குள்ள விசுவாசம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். சோத்திரிக்கிறோம். விசுவாசம் உண்டு. அகத்தின் அழகு எங்க தெரியுமா? முகத்துல தெரியும். நான் அப்படி நினைக்கிறேன். அந்த நபரை பவுல் பார்க்கும் பொழுது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டென்று அவன் கண்டு என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 14:10 சொல்லுகிறது, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தாயின் கற்பத்திலிருந்து பிறக்கும் போதே கால் வழங்காதவனாய் சப்பானியாய் இருந்த ஒரு மனிதன். அந்த இடத்துல பவுல் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். இந்த சுவிசேஷம் பிரசங்கப்படும் போதே அந்த மனிதனுக்குள்ள விசுவாசம் உண்டாகிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளை அவருடைய பிரசன்னத்துல வளர வளர நமக்குள்ள எது உண்டாகிட்டே இருக்கணும்? விசுவாசம் உண்டாகிட்டே இருக்கணும். நமக்குள்ள உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசத்தின் மேல விசுவாசம் நமக்குள்ள உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு போதா, இல்ல உங்களுக்குள்ள உண்டாகி கொண்டே இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விசுவாசம் உண்டாக உண்டாகத்தான் நீங்கள் அநேகருக்கு வெளிச்சமா இருப்பீர்கள், அநேகருக்கு உபயோகமா இருப்பீங்க.
உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லைன்னா நீங்க யாருக்கும் பயன்பட மாட்டீங்க, உங்களுக்கும் நீங்க பயன்பட மாட்டீங்க, உங்களால உங்க குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் கிடையாது, உங்களால யாருக்குமே ஆசீர்வாதம் கிடையாது. விசுவாசம் இருந்தால் தான் நம்ம பிழைப்பே உண்டாகும், நமக்கு விசுவாசம் இருந்தால் தான் அற்புதமே நடக்கும். விசுவாசம் இல்லைன்னா அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்யவே மாட்டார். விசுவாசம் எங்க இருக்குதோ அங்கதான் அவர் செயல்படுவார். விசுவாசம் என்பது தேவனுடைய வல்லமை பாய்கிற வாய்க்கால். அல்லேலூயா. விசுவாசம் என்பது உங்களுக்கும் பரலோகத்துக்கும் வைக்கப்படுகிற ஏணி, அதன் வழியாக வல்லமையை புறப்பட்டு வரும். சோத்திரிக்கிறோம். ஆகவே விசுவாசம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில எதையுமே ஆண்டவர் செய்ய முடியாது. விசுவாசம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்று அநேகருக்குள்ள விசுவாசம் உண்டாகிறதுக்கு தடையா இருக்கிற காரியம் என்னன்னா, தங்களை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை. சோத்திரிக்கிறோம். நான் ஆண்டவரிடத்துல எந்த நன்மையும் பெறுறதுக்கு நான் தகுதி இல்லை, ஏதோ அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு குறையை அவர்கள் உணர்கிறார்கள். நான் இந்த குறையோடு கூட இருக்கிறேன். அந்த குறையை கலைக்க மாட்டாங்க. இந்த குறையோடே நான் ஜெபம் பண்ண இங்க நடக்க போகுது, நான்லாம் ஒரு ஆளா, என்ன ஆண்டவர் பயன்படுத்துவாரா, வசனம்லாம் நல்லா தான் இருக்கு, பிரசங்கம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன ஆண்டவர் உபயோகப்படுத்துவாரா, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா, நான் அந்த அளவுக்கு ஒன்றும் வளரல, எனக்கு அந்த அளவுக்கு படிப்பு இல்லை, அந்த அளவுக்கு பைபிள் நாலேஜ் இல்லை, அந்த அளவுக்கு நான் சோத்திரம் என்னை தகுதியுடையவனா நான் கருதல அப்படின்னு தங்களை தாங்களே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல சோத்திரிக்கிறோம். பாஸ்டர் ஜெபம் பண்ண நடக்கும், நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு இன்னொருவர் ஜெபிக்கிற அந்த அளவுல தான் இருக்கிறாள் ஒழிய, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், என்னை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்வார், என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவரிடத்தை அவரையும் பயன்படுத்த அவரால் முடியும், எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்க அவரால் முடியும் என்கிற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. விசுவாசத்தை தாழ்வு மனப்பான்மை உண்டாக்குவான். உன்னால முடியாது, உன்னால பிரகாசிக்க முடியாது, நீ இல்லாததுக்கு தகுதி இல்லை அப்படிலாம் சொல்லுவான். சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, யாரெல்லாம் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டார்களோ அவரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி என்ன கொடுத்திருக்கிறாராம், அதிகாரம் கொடுத்திருக்கு. அப்படியானால் நீ தேவனுடைய பிள்ளை, அது புரிந்து கொள்ளணும். நீ தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு நான் பயன்பட முடியுமா, என்ன ஆண்டவர் யூஸ் பண்ண முடியுமான்னு நீயே உன்னை தாழ்த்திக்கிட்டா எப்படி உனக்குள்ள விசுவாசம் உண்டாகும்? 1000 முறை சொல்லும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் எனக்கு இருக்கிறது. நான் என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ அப்ப எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அதிகாரம்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்குனவருடைய பிள்ளை நான். எத்தனை பேர் அந்த அதிகாரத்தை உடையவர்களாய் நான் இருக்கிறேன்னு விசுவாசிக்கிறவங்க சத்தமா வராமே. ஹல்லேலூயா. அதிகாரத்தை நான் கொடுக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கொடுத்திருக்கிறேன், ஆல்ரெடி ஐ கிவ் இட் என்று சொல்லுகிறேன், நான் உன்னை கொடுத்திருக்கிறேன். அப்போ அதை நாம தான் விசுவாசிக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை என்று நான் விசுவாசிக்கணும். யோவான் 15:15 இயேசு சொல்லுகிறார், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நான் தேவனுடைய பிள்ளை மாத்திரமல்ல, நான் தேவனுடைய சிநேகிதன். இரண்டாவது விஷயம், நான் தேவனுடைய சிநேகிதன். ஆண்டவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறாரு, அவருடைய சிநேகிதன் நான், அவர் என்னுடைய சிநேகிதர், நான் அவருடைய சிநேகிதன். ஆகவே நான் சாதாரணமான ஆள் அல்ல என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள உண்டாகும் போதுதான் நீங்கள் விசுவாசத்தில் வளர முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உங்களை நான் ஊழியக்காரன் என்று நான் எண்ணவில்லை, நான் உங்களை என் சிநேகிதனாய் பார்க்கிறேன். நான் வெறும் சிநேகிதன் என்று வாயால சொல்லல, என் பிதா எனக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு சிநேகிதன் இடத்துல தான் நம்ம சீக்கிரட்டை எல்லாம் பகிர்ந்து கொள்வோம். மனைவியிடத்தில் சொல்லாத, புருஷனிடத்தில் சொல்லாத, பிள்ளைகளிடத்தில் சொல்லாத சில முக்கியமான ரகசியமான காரியங்கள் இவங்கள்ட்ட சொன்னா இவங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் என்று நாம் வைத்திருக்கிற நண்பர்கள் என்கிற இடத்தில் நம்முடைய மனம் திறந்து எல்லாவற்றையும் சொல்லுவோம். அதே போலத்தான் வானத்தை பூமி உண்டாக்குனவர் எல்லாரிடத்தில் தன் மனதை திறக்காமல் அவருடைய பிள்ளைகளிடத்தில் தன் மனதை திறந்து எல்லாவற்றையும் சொல்லுகிறார். நான் உங்கள் சிநேகிதன் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஏன் உங்களை குறித்து குறைவாக எண்ண வேண்டும்?
ரோமர் 5:1 என்ன சொல்லுகிறது பாருங்கள். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் நாம் என்ன பெற்றுக்கிறோம்? சமாதானம் பெற்றுக்கிறோம். கர்த்தர் நம்மை நீதிமான் என்று அழைக்கிறார். நீங்க சொல்றீங்க, நான் பாவி, நான் ஒரு தொடப்பக்கட்ட, நான் ஒரு தெல்லு பூச்சி, நான் எதுக்கு உபயோகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஆண்டவருடைய இரத்தத்தினால் நம்மளை கழுவி என்னவா என்று மாற்றி இருக்கிறாருங்க, நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். சோத்திரம். நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தவர் மட்டுமல்ல, அந்த பாவங்களை அவர் நினையாதிருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமங்களை நினையாதிருக்கிற தேவரீர் உமக்கு ஒப்பானவர் யார்? நீங்க பாவத்தை அவர் மன்னிச்சிட்டார்னா அதுக்கு பிறகு உங்களை பாவியாவே அவர் பார்க்கறது இல்லை. ஏன்னா உங்க பாவத்தையே மறந்து விட்டார், அதை நினைக்காதிருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவத்தை அகற்றி இருக்கிறார். கடலின் சமுத்திரத்திலே பாவத்தை தள்ளி போடுகிறார். வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம் அவருடைய கிருபை நம்ம மேல் இருக்கிறது. சோதரிக்கிறோம். அவர் நம்மளை மன்னிச்சது. அதுக்கப்புறம் இவன் ஏற்கனவே தப்பு பண்ணவன் தானே, ஏற்கனவே இவன் தவறு செஞ்சவன் தானே, ஏற்கனவே நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டவன் தானே, அப்படி ஆண்டவர் நம்மளை பார்க்கறதே இல்லை. அவருடைய பார்வைய வித்தியாசம். நான் மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறவர் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான். ஆமென். ஆகவே உங்களை குறித்து நீங்கள் தாழ்வா எண்ணக்கூடாது. 1 கொரிந்தியர் 6:20 என்ன சொல்லுகிறது பாருங்கள். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் நீங்கள் தேவனை என்னப்படுத்துங்கள், மகிமை. இங்க ஒரு வார்த்தை சொல்றார், தேவனை உடையவர்கள். சோத்திரிக்கிறோம். நீங்கள் தேவனை உடையவர்கள். நீங்கள் யாருக்கோ உரியவர்கள் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவருக்கு உடையவர்கள். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் உங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறார். அவரால் நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். சாத்தான் நம்ம மேல அதிகாரம் செலுத்த முடியாது, உலகம் நம்ம மேல அதிகாரம் செலுத்த முடியாது. வெள்ளினாலும் பொன்னினாலும் விலையேற பெற்ற வஸ்துக்களினாலும் நம்மை வாங்காமல் விலையேற பெற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால உங்களையும் என்னையும் விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய ரத்தத்தினால் நான் விலைக்கிரயமாய் வாங்கப்பட்டவன். என் மேல யாரு உரிமை கொண்டாட முடியாது. என் மேல உரிமை கொண்டாடக்கூடிய ஒரே ஒருவர் உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேற யாரும் என் மேல அதிகாரம் கொள்ள முடியாது. அவ்வளவு அதிகாரத்துக்குரியவர்களா இருக்கிறோம், தேவனை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகவே நமக்குள்ள ஏன் தாழ்வு மனப்பான்மை வரணும்? எபேசியர் 1:6 என்ன சொல்லுது பாருங்கள். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். நீங்கள் அவருடைய சுவிகார புத்திரர் என்று வசனம் சொல்லுகிறது. நாம நம்மளை குறித்து ரொம்ப தாழ்வா என்றோம், நான் அப்படியாக்கும் நான் இப்படியாக்குன்றேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய சுவிகார புத்திரன். என் சொத்துக்கெல்லாம் நீ தான் வாரிசு. எனக்குள் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீ தான் வாரிசு. தோத்திரம். எனக்கு உண்டானது எதுவோ அதெல்லாம் உனக்கு உண்டானது. எத்தனை பேர் நம்புறீங்க நான் அவருடைய சுவிகார புத்திரனா இருக்கிறேன்? அல்லேலூயா. பைபிள் அதை சொல்லுது. நீங்க அதை நம்பணும், விசுவாசிக்கணும். அது 1000 முறை நீங்க சொல்லணும், வாயால சொல்லணும். சோத்திர வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசிக்கும் போது அது நமக்கு உரியதாய் மாறுகிறது. சுவிகார புத்திரன். ஒரு காலத்தில் அடிமையின் பிள்ளைகளா இருந்தோம், யாரோ நம்மள அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் அதிலிருந்து நம்மை விலக்கி அவருடைய புத்திரராக நம்மை மாற்றியிருக்கிறார். இருளின் அதிகாரத்தில் நின்ற நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனின் ராஜ்யத்திற்கு என்னை உட்படுத்தி இருக்கிறார். ஆகவே யாரும் என் மேல சோத்திரிக்கிறோம் ஓவர் கம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கொலோசியர் 1:14 என்ன சொல்லுகிறது என்றால், குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு என்ன செய்திருக்கிறது? அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவன் நான். சோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டவன்? மீட்கப்பட்டவன். ஆகவே நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன். ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார். அவரை உடையவனாய் இருக்க, அவருடைய பிள்ளையாய் இருக்க என்னை மீட்டு கொண்டார். நான் அவரால் மீட்கப்பட்டபடினால் சோத்திரிக்கிறோம், நான் எப்பொழுதும் அவரை உடையவன். ஆகவே தாழ்வு மனப்பான்மை நமக்கு வரக்கூடாது.
ரோமர் 8:28 என்ன சொல்லுது பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இங்க ஒரு வார்த்தை வருது, அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள். எல்லாரும் சொல்லுங்கள், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவன் நான். ஹல்லேலூயா. யாரோ உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி இருப்பாங்க, நீங்க அதன் மூலமா இயேசுவை அறிந்து சபைக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி நடக்கிறது. ஆமென். சோத்திரிக்கிறோம். நம்மை விட எத்தனையோ ஆட்கள்லாம் இருக்கிறான், இன்னும் அவர்களுக்கு அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் இன்னும் தெரியல, அந்த கண் திறக்கப்படலை. ஆனா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி உங்களை என்னை அழைத்தவுடைய சபையிலே அங்கமாய் வைத்திருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய அழைப்பு என் மேல இருக்குது. God's calling in me. என் மேல ஆண்டவருடைய அழைப்பு இருக்குது. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன் நான், சும்மா சாதாரண ஆள் கிடையாது நான் என்ற எண்ணம். சாத்தான் சில வேலை நான் உங்களை குறைவா சிந்திக்க வைப்பான். நீங்க நான் சொல்றேன் இந்த வசனங்களை சும்மா ஒரு மேற்போக்கா சொல்றேன். இதெல்லாம் உங்க விசுவாச அறிக்கையா மாறணும். நான் சுவிகார புத்திரன், ரத்தத்தினால மீட்கப்பட்டவன், சோத்திரிக்கிறோம், நான் அவரால் அழைக்கப்பட்டவன், நான் நீதிமான், இப்படின்னு நீங்க திரும்பி அவனுக்கு சொல்லணும். சோத்திரம். 1 யோவான் 5:18 என்ன சொல்லுது? தேவனால் பிறந்தவன், சோத்திரிக்கிறோம், எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவன் என்ன செய்ய மாட்டான், தொட மாட்டான். நான் தேவனால் பிறந்தவன். சோத்திரிக்கிறோம். அம்மா அப்பாவுக்கு பிறந்தவன் மட்டும் இல்லை. நான் என்னைக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன்னா நான் யாரால் பிறந்தவன்? ஆமா, தேவனால் பிறந்தவன். ஹல்லேலூயா. என் தாய் மேல, என் தகப்பனுக்கு மேல கூட என் மேல அதிகாரம் கிடையாது. சோத்திரிக்கிறோம். நான் அவங்க பிள்ளைன்னு சொல்றது இல்லை. நான் முற்றிலும் 100% நான் தேவனுடைய பிள்ளை. கையை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த தேவனால் பிறந்தவன் சொல்லதான் அந்த பரம்பரையில வர சாபலம் நம்மளை தொடாது. நம்ம தாத்தா எப்படி வாழ்ந்தா, என்ன முளை மாதிரி தனம்னா நமக்கு தெரியாது. தாத்தனுக்கு தாத்தா எப்படி வாழ்ந்தான்னு நமக்கு தெரியாது. அப்பாவை பத்தி ஒரு அளவு தெரியும், தாத்தாவை பத்தி கூட ஓரளவு தான் தெரியும். தாத்தா என்ன சிலுமிச்சம் பண்ணார்னு நமக்கு தெரியாது. இன்னும் தாத்தாவுக்கு தாத்தா என்ன பண்ணான்னு நமக்கு தெரியாது. அந்த காலத்து தாத்தாலாம் ரொம்ப மோசமாக தான் வாழ்ந்துருக்கிறான். தோத்திரம். எத்தனை வச்சிருப்பான், எத்தனை வச்சில்லாம இருப்பானே நமக்கு தெரியாது. அப்படிலாம் வாழ்ந்துட்டாங்க. சோத்திரிக்கிறோம். சத்தியம் தெரியல அவங்களுக்கு. சோத்திரம். கொண்டதே கோலம், நினைச்சதே வாழ்க்கை, அடைந்தே தீர்வேன்னு அடைவான். தோத்திரம். இப்படிலாம் அக்கிரமம்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, எங்களுடைய முற்பிதாக்கள் தப்பு பண்ணாங்க, ஆனா அந்த தப்பெல்லாம் எங்க தலைமையில சுமக்கிறோம்னு. சோத்திரம். அல்லேலூயா. ஆகவே இந்த குடும்ப பரம்பரையெல்லாம் பெருசா பீத்திக்கலாம் பேசிக்கலாம் இருந்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் வராது. அந்த பரம்பரையெல்லாம் நான் வெறுக்கிறேன். நான் இயேசுவின் பரம்பரையோடு இணைந்து விட்டேன், இயேசுவின் வம்சத்தோடு இணைந்து விட்டேன். இனி இந்த உலகத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. எத்தனை பேர் அதை உண்மையா சொல்றீங்க? எத்தனை பேர் அதை உண்மையா ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோத்திரம். அதனால நீங்க அதனோட நீங்க ரிலேட்டட்ல இருக்கக்கூடாது. சோத்திரிக்கிறோம். இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த மறுபடியும் அப்போஸ்தலர் 14:9 வந்துருவோம். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு சாதாரண ஆளு, ஒரு சாதாரண ஒரு மனிதன் தெருவில் நின்று பவுலும் பர்னபாவும் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நிறைய பேர் கேட்கிறாங்க. அதுல தாயின் கற்பத்தில் பிறந்ததிலிருந்தே சப்பானியாய், கால்கள் வழங்காதவனாய் பிறந்த ஒருவனும், சோத்திரிக்கிறோம், அந்த வசனங்களை கேட்கிறான். கேட்கும் போது அந்த சோத்திரிக்கிறோம் மனுஷனுக்குள்ளே விசுவாசம் உண்டென்று கண்டான். நாம என்ன சொல்லுங்க? அது வரைக்கும் விசுவாசம் இல்ல, இப்ப அந்த மனுஷனுக்குள்ள விசுவாசம் உண்டாயிருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. தோத்திரம். நான் சொல்லுகிறேன், வீதியில உட்கார்ந்து வசனம் கேட்கிறவனுக்கே விசுவாசம் உண்டாகுமானால், ஒவ்வொரு நாளும் சபையில இருந்து வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே, நமக்குள்ள எவ்வளவு விசுவாசம் உண்டாகணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அந்த வசனம் எதனால முதல்ல உண்டாச்சு? சோத்திரிக்கிறோம். அந்த வசனம் எப்படி உண்டாகிறது அவனுக்குள்ள? பைபிள் சொல்லுகிறது, ரோமர் 8:32 சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நம் எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்கிறது எப்படி? எனக்காக ஜீவனே கொடுத்திருக்கிறாரு. எனக்குள்ள இந்த விசுவாசம் மட்டுமா கொடுக்காம இருப்பாரு? நான் என்ன தாழ்வா என்னனோ? எனக்காக ஜீவனே கொடுத்திருக்கிறாரு. அவ எனக்காக அவர் என்னையும் செய்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அப்ப இந்த பவுலுடைய பிரசங்க நேரங்கள்ல இங்க ஒரு ஆளுக்குள்ள விசுவாசம் உண்டாகுது. அதுதான் நான் சொல்றேன்.
அந்த விசுவாசம் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? அப்போஸ்தலர் 14:9 ஒரு வார்த்தை வருது, பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். இதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. பவுல் பேசுகிறது மற்றவங்க கேட்டதை விட இவன் ரொம்ப ஷார்ப்பா கேட்டிருக்கிறான். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு சிலர் ஆஸ்வதிக்கப்படுறாங்க, ஒரு சிலர் ஆஸ்வதிக்கப்படல. காரணம், ஒருத்தவங்க நல்ல கவனமா கேட்கிறாங்க, இன்னொருத்தவங்க ஏனோ தானமோன்னு கேட்கறது. சபையில வந்தும் பிரசங்கத்தை ஏனோ தானமும் கேட்கறது. சொல்லு, எங்களுக்கு தெரியாத இவர் சொல்றாரு இப்ப, ஆமா இது ஒண்ணு பாயிண்ட் சரியில்லை, இது ஒண்ணு இது எனக்கு தெரியுமே. இப்படி நம்ம உள்ளத்துல ஒன்ன வச்சுக்கிட்டு கசனம் கேட்டீங்கன்னா நீங்க எத்தனை வருஷம் கேட்டாலும் ஒன்னும் ஆக போறது இல்லை. வசனம் கேட்கிற விதம் ரொம்ப முக்கியம். கேட்கிற விதத்தை குறித்து கவனமா இருக்க வேண்டும். சத்த நித்திய ஜீவதாசு தான் இருக்கலாம், ஆனா வார்த்தையின் சொந்தக்காரர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவருடைய வார்த்தை என்று நம்பி அந்த வார்த்தையை அவ்வளவு ஜாக்கிரதையா நீங்க ரிசீவ் பண்ணணும். அவன் அந்த வசனத்தை அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். வசனத்தை கேட்க 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 அவனுக்குள்ளே டு கிரியேட் த ஃபெய்த், உள்ள விசுவாசம் உண்டாகுது. வசனம் கேட்க கேட்க உள்ள வார்த்தை கிரியை செய்து விசுவாசம் உண்டாது. ஆமென்னு சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தவனுடைய வாழ்க்கையில விசுவாசம் உண்டாயிற்று. விசுவாசம் என்றால் என்ன தெரியுமா? வேத வசனத்தில் சொல்லப்பட்டபடியே ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்வார் என்று உறுதியாய் நம்புவது விசுவாசம். எல்லாரும் நான் சொல்ற வார்த்தையை கவனிங்க. விசுவாசம் என்பது, சத்தமா, விசுவாசம் என்பது வேத வசனத்தில் சொல்லப்பட்டபடியே ஆண்டவர் என் வாழ்க்கையிலே செய்வார் என்று சந்தேகப்படாமல் உறுதியாய் நம்புவதே விசுவாசம். அல்லேலூயா. வசனத்தை கேட்டுட்டு அது அவங்களுக்கு பேச, அவங்களுக்கு இது இவங்களுக்கு இது அவங்களுக்கு நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகாது. சோதர இவனையும் இல்லை, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தாலும் இந்த வசனம் என் வாழ்க்கையில நடக்க நிறைவேற சோதரிக்கிறோம். ஆண்டவர் வல்லவரா இருக்கிறாரு என்று கேட்கிற வசனங்களை நீங்க உங்களுக்குள்ள விசுவாசிச்சு கேட்கணும். இவன் அப்படிதான் கேட்கிறான். ஒருவேளை நான் நினைக்கிறேன், பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருவேளை அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவங்களை பவுல் ரீகால் பண்ணியிருக்கலாம். தாயின் வயிற்றிலே பெற சப்பானியாய் ஒருவன் அலங்கார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நடந்து குதித்தான். கடந்த காலங்களிலே நடந்த அற்புதங்கள், ஆண்டவர் எவ்வளவு வல்லவர், அவருடைய ரத்தம் என்ன செய்யும், அவருடைய நாமம் என்ன செய்யும், அவருடைய வார்த்தைகள் என்ன செய்யும் என்று பவுல் அடையாளங்களோடும் நிறைய காரியங்களை அவன் சொல்லியிருந்திருக்க கூடும். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த மனிதனுக்குள்ளே இப்படி கிரியை செய்திருக்கிற ஆண்டவர் என் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார், என்னையும் நடக்க வைப்பார், என் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளையும் மாற்றுவார், என் துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுவார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அலங்கார வாசல் அண்டையிலே உட்கார்ந்திருந்த அந்த மனிதனுக்கு அற்புதம் செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்பதை பவுல் பிரசங்கம் பண்ணுகிற அந்த வார்த்தையிலே இருந்து எடுத்து என் வாழ்க்கையில் அதை செய்ய வல்லவர் என்று அவன் நம்பி இருப்பான். ஒரு சிறுபிள்ளையை போல அந்த வார்த்தையை நம்பி இருப்பான். ஒரு சிறுபிள்ளையை போல அந்த வார்த்தையை உள்ள எடுத்திருப்பான். அவனுடைய வாழ்க்கையில பார்க்கிறார், பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்க்கிறார், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இவனிடத்தில் உண்டாயிருக்கிறது. நாங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் பிரசங்கம் பண்ணுவான். நீங்க நினைப்பீங்க பாஸ்டர் கண்ணை மூடிட்டே பேசுறாரு, அங்க பார்க்கறாரு இங்க பார்க்கறாரு நினைக்கலாம். உங்க முகரையெல்லாம் பார்த்துக்கினே தான் நான் பிரசங்கம் பண்றேன். இந்த வார்த்தையை சொல்லும் போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? தனாவிட்டா உட்காந்துக்கிறீங்களா? சொல்லுடா மாப்பிள்ளை என்ன வேணாலும் சொல்லு நான் கேட்கறேன்னு உட்காந்துக்கிறீங்களா? நீங்க சொல்லு அப்படின்னு கேட்குறீங்களா? இல்ல அந்த வார்த்தையின் மேல் மதிப்பு இல்லாம கேட்குறீங்களா? மதிச்சு கேட்குறீங்களா? இல்ல அந்த வார்த்தையை உள்ள ரிசீவ் பண்றீங்களா? அந்த வார்த்தையை உள்ள நம்புறீங்களான்னு சோத்திரிக்கணும். அந்த மாதிரி கிருபை இல்லாம எங்களை பாஸ்டர் ஆக மாட்டார். தோத்திரம். தெரியாத மாதிரியே இருப்போம், நீங்களும் தெரியாதுட்டு போகலாம், ஆனா கொஞ்சம் விவரமா தான் இருப்போம். சோத்திரிக்கணும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா சபையை நடத்த முடியாது, ஊழியம் செய்ய முடியாது.
சிலர் நாங்கள் சொல்ல மாட்டோம் வாய் திறந்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே கேட்கிறான். ஆனாதான் ரோமர் 10:17 சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். வார்த்தைகளை கேட்க கேட்கதான் உள்ளத்துல என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வேதத்துல கூட பேதுரு சோதரிக்கிறோம், அந்த கெனசரேத் கடலறையில ஆண்டவர் வராரு. அப்போ சோதரிக்கிறோம், வலைகளை வெறும் வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான் பேதுரு. அப்போ சோதரிக்கிறோம், பேதுருவினிடத்துல படகு கேட்கிறார். முறை அப்பதான் பேதுரு ஆண்டவரை பார்க்கிறான். அவரை இயேசு அவர் தான் மெசியாலாம் தெரியாது, ஏதோ ஒரு பெரியவர், ஒரு மகான், நல்ல வழியை சொல்றவர் என்கிற அறிவு தான் அவனுக்கு இருந்தது. அவைதான் அவரை ஐயரே என்று ஆரம்பத்தில் அழைத்தான். சோத்திரம். அதுக்கு பிறகுதான் ஆண்டவரே என்று சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தன்னிடத்துல ஜனங்கள் வசனத்தை கேட்க வந்த பொழுது ஜனங்களுக்கு, கடலில் இருந்து கரையில் இருக்கிற ஜனங்களுக்கு பேசுறார். அந்த பிரசங்கத்தில் பேதுரு முதல் முறையாய் கர்த்தருடைய வார்த்தைகளை அவனும் கேட்கிறான். தோல்வி அடைந்தவனாய், ராத்திரியெல்லாம் வலை போட்டு ஒரு மீனும் கிடைக்காமல் வெறும் வலையாய் சோத்திருக்கிற வெறும் படகாய் இருக்கிறவனுடைய வாழ்க்கை. ஆனா அவன் ஆண்டவத்தை போய், நான் ராத்திரியெல்லாம் வலைய போட்டேன், ஒரு மீன் அகப்படலன்னு தன் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆனா ஆண்டவர் ஏதோ பெரியவர் கேட்கிறாருன்னு அவன் படகை கொடுத்தான். ஆனா இயேசு பிரசங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட உடனே சோத்திருக்கிறான், அவன் நிலைமையை கர்த்தர் அறிந்து ஆழத்துல தள்ளி கொண்டு போய் உன் வலையை போடுனார். அப்போதான் அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் ராத்திரியெல்லாம் வலைய வீசி வீசி கையெல்லாம் வலிக்குது, ஒரு மீன் என்ன செய்யப்படல, அகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. ஏன் அந்த வார்த்தையை சொன்னானா, இவ்வளவு நேர கர்த்தர் பிரசங்கம் பண்ணும் போது அவன் அதை கேட்டதனால் அவனுக்குள் ஒரு விசுவாசம் உண்டாயிற்று. ஆமென். அவன் பேதுருக்குள்ள என்ன விசுவாசம் உண்டாயிடுச்சுன்னா, இந்த வார்த்தைகள்லாம் சொன்னாரே, இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையினுடைய குறைவை நிறைவாக்க இவரால் முடியும் என்று உறுதியாய் நம்பினதுனாலே. அல்லேலூயா. அவன் சொன்னா, வேற யாராவது சொல்லியிருந்தா நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நீங்க சொல்றதுக்காக உங்க வார்த்தையின் மேல் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறதுனால் உடைய வார்த்தையை நான் அழைப்பேன். அப்ப யாருக்குள்ள இந்த விசுவாசம் உண்டாகுனா, அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள். எந்த அளவுக்கு கேட்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். மனாசாவை குறித்து பைபிள் சொல்லுது, மனாசே கர்த்தர் பேசின போதிலும் அவன் கவனியாதே போனான். எம்மான் திமிர் பிடிச்சவனா இருப்பான், தோத்திரம். பேசுறது ஆண்டவர், ஆனால் அவன் என்ன செய்யாமல் போனான்? கவனியாதே போனான். அதனால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில சிறையிருப்பை வரப்பண்ணினார். அவன் ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டுச்சு. எதை வேணாலும் அலட்சியம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளை வாழ்வு தரும் வார்த்தையே கர்த்தருடைய வார்த்தை தான். நம்மளை உயர்த்துகிறதே கர்த்தருடைய வார்த்தை தான். வானமும் பூமியை ஒழிந்து போனாலும் மாறாதது கர்த்தருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையை நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு எடுக்கிறீங்களோ அவ்வளவும் உங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை அது உண்டாக்கும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய வார்த்தை. இரண்டாவது, இந்த சோத்திரிக்கிறோம் அப்போஸ்தலர் 14வது சோத்திரிக்கிறோம் அதிகாரத்துல இந்த மனுஷனுக்குள்ளே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டென்று சொல்லி, எதனால் அப்படின்னு நான் கொஞ்சம் தியானிக்கிறேன். நான் சிலதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சோத்திரிக்கிறோம் இந்த பைபிள் ஸ்டடியில 14:7-8 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. அப்போஸ்தலர் 14:7-8. அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோது நடவாமல், அவனால் நடக்கவே முடியாது, ஒருபோது நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து இருக்கிறான். சோத்திருக்கிறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா, எப்படியோ அந்த சுவிசேஷம் பிரசங்கம் பண்ற இடத்துல எப்படியோ நகர்ந்து நகர்ந்து வந்தானோ, எப்படி வந்தானோ தெரியல, எப்படியோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கதாங்க அவருடைய அற்புதமே அங்கதான் இருக்குது. சோத்திரம். சில நேரங்கள்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளரும் போது நிறைய தடையெல்லாம் வரும். அந்த தடையை மீறிக்கிட்டு நீங்க வந்தாதான் உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம் நமக்குள் வந்து செயல்படாதபடி, உண்டாகக்கூடாதபடி அநேக தடைகள் நமக்குள்ள எழும்பும். இந்த சம்பவத்தில் முடவனா இருந்த போதிலும் சுவிசேஷம் சொல்லப்பட்ட இடத்திற்கு அவன் வந்திருக்கிறான்.
எப்படி வந்தான்? அவன் நடக்க முடியாது, கால்கள், அந்த கால் அவனுக்கு சொல் பேச்சு அந்த கால் கேட்காது, அந்த கால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாது. கால் இருந்தா தான் அந்த இடத்துல வர முடியும். எப்படி அந்த இடத்துல வந்தானோ தெரியல. சோத்திரிக்கிறோம். பலவீனங்கள் உண்டு, அவனுக்கு சோர்வுகள் உண்டு, வலி இருந்திருக்கும், வேதனை இருந்திருக்கும். அவன் ஆர்டினரி மேன் கிடையாது. உட்காந்து பல மணி நேரம் வசனம் கேட்கறதுக்கு எல்லாரும் போல அவனால உட்கார முடியாது. வாட்டம் இருக்காது, இன்கன்வீனியன்ட் இருந்திருக்கும், வலி வேதனைகள் இருந்திருக்கும், அசௌகரியங்கள்லாம் இருந்திருக்கும். ஆனா அதை எல்லாவற்றையும் மேற்கொண்டு இன்றைக்கு நான் இந்த கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இன்றைக்கு நான் ஒரு நன்மையை பெற்றே ஆக வேண்டும் என்று தடையெல்லாம் மீறி அந்த இடத்துல அவன் செயல்பட்டிருப்பான் நம்புறேன். அதனாலதான் அவனுக்குள்ள இந்த விசுவாசம் உண்டாகுது. அல்லேலூயா. உள்ளத்துல விசுவாசம் மாத்திரம் இருந்தால் மட்டும் போதாது, விசுவாசத்தோடு கூட தைரியமும் நமக்கு சேர்ந்திருக்கணும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாட்சி பாருங்க. அது 5ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியம். என்னங்க விசுவாசத்தோட என்ன உண்டாகணும்? நீங்க சும்மா சாதாரண விசுவாசம், அந்த விசுவாசத்தோட தைரியமும் சேரணும். அப்பதான் அது உங்களுக்குள்ள பெரிய பலனை கொண்டு வர. எல்லாரும் சொல்லுங்கள், விசுவாசம் மட்டுமல்ல, விசுவாசத்தோடு கூடிய தைரியம். அல்லேலூயா. அது அந்த மனுஷனுக்குள்ள இருந்திருக்கு. அவன் தன்னையே தைரியப்படுத்தி, ஒருவேளை நிறைய பேரை எட்டனவரு அப்படி உட்காரு அப்படின்னு அவனை அலட்சியம் பண்ணி இருக்கலாம். அந்த கூட்டத்தின் நடுவில் நிறைய அசௌகரியங்கள்லாம் இருந்திருக்கலாம். ஒரு அற்புதம் நடக்குதுன்னா சாதாரண காரியம் இல்லை. அன்னைக்கு பர்த்திமேயு குருடன் தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும்னு சொன்னானே, சாதாரணமா அந்த அற்புதம் நடந்தது. எவ்வளவு தடை வந்துச்சு. சத்தம் போடாத, அமைதியாயிரு என்று அவனை அதட்டினார்கள், அவனை அமைதிப்படுத்தினார்கள். ஆனால் அதை மீறியும் அதிக சத்தமாய், முன்னில அதிக சத்தமாய் அவன் ஆண்டவரை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று தடைகளின் நடுவில் அவன் கூப்பிட்டான். அப்பதான் கர்த்தர் நின்று அவனை அழைத்து வர சொன்னார். நான் இதை செய்வேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். நீர் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். அப்படியானால் உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக்கடவுது என்று சொன்னார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூடிய தைரியம் நமக்கு இருக்கணும். சோத்திரிக்கிறோம். லூக்கா 24:25 எம்மாவூர் சீஷர்களோடு ஆண்டவர் பேசிக்கிட்டே போறார். அப்போ அந்த சீஷர்ல பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. அப்பொழுது அவர் அவளை நோக்கி, விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. லூக்கா 24:38 ஆண்டவர் சொல்றார், அவர் அவளை நோக்கி, உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நிறைய நேரம் இந்த விசுவாசத்துக்கு நிறைய தடையெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துடும், கலக்கம் வந்துடும். இதெல்லாம் எப்படி நடக்கும், இது எப்படி வரும், இதெல்லாம் வாய்ப்பு இல்லை, அப்படிலாம் நிறைய தடையெல்லாம் உள்ள வரும். அதெல்லாம் மீறி தேவனை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் சாதாரணமா உண்டாகாது. ஸ்தோத்திரிக்கிறோம். பவுல் அந்த சப்பானியனுடைய முகத்தை பார்த்தபோது அவனுடைய உள்ளத்தில் இருந்த விசுவாசம் அவன் முகத்திலே தெரிந்தது. அல்லேலூயா. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனில் உண்டென்று கண்டான். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா ரோட்ல நடக்குது, ஒரு சாதாரண வீதியில் நடக்குது. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஊழியம் செய்து கொண்டுதான் சகரியா, காபிரியேல் தூதன் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஒரு குமாரன் என்ன செய்ய போறான்? பெற போறான். மகா பிரதான ஆசாரியன் சகரியா, சாதாரண ஆசாரியன் இல்லை, மகா பிரதான ஆசாரியன். அதுவும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நிற்கிறான். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நிற்கிறது என்பது சீட்டு பேர்ல விழுந்தாதான் அந்த இடத்துக்கே போக முடியும். சிலர் மகா பரிசுத்த ஆசாரியரா இருப்பாங்க, ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியமே செய்யாமல் தங்கள் காலங்களை முடித்தவர்கள்லாம் உண்டு. சீட்டு யார் பேர்ல விழுதோ அவங்க தான் அந்த இடத்துல போய் என்ன செய்ய முடியும்? ஊழியமே செய்ய முடியும். அதர்வைஸ் அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாது. தேவன் நேரடியாய் வந்து இறங்குகிற இடம், செக்கன மகிமை வந்து இறங்குகிற இடம், கர்த்தர் வலபுறத்திலிருந்து பேசுற இடம், கேருபீன்கள் இருக்கிற ஒரு இடம். சோத்தரிக்கிறோம். பயங்கரமான மகிமை சூழ்ந்த இடத்துல இந்த பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் அந்த இடத்துல
சோத்திரிக்கிறோம், நான் வயது சென்றவனா இருக்கிறேன், இதெல்லாம் எப்படி நடக்கும்னு நான் அளவு கவனிங்க. உடனே தூதன் சொன்னான், இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நீ என்னதான் இருப்ப? ஊமையா இருப்ப. மகா பரிசுத்தலத்துல நல்லா போனாலு திரும்பி வரும்போது எப்படி வர்றாரு? பேன்னு வர்றாரு. என்னடான்னா நல்ல தெளிவா பேசினாலும் இப்ப ஒன்றும் பேசல. சபைக்குள்ளேயே இருக்கிற ஆளு விசுவாசம் இல்லை. ஆகவே சோத்திரம், நிறைவோடு போனவன் எப்படி திரும்பி வரான்? குறையோடு வர. விசுவாசம் இல்லை. ஆனா ரோட்ல உட்காந்துருக்காங்க ஒரு ஆளு. அவன் அப்ப ஆசாரியம் கிடையாது, சோத்தரிக்கிற ஊழியக்காரன் கிடையாது, சாதாரண ஒரு மனுஷன், ஒரு அற்பமான ஒரு மனிதன் ரோட்ல உட்காந்துருக்கான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டபோது அவனுக்குள் விசுவாசம் உண்டாகி அவன் குறைவு நிறைவாகிறது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில நேரத்தில் சபையில் இருக்கிறவங்க ரொம்ப கொழுப்பேறி போய் வசனம் பலம் வந்துட்டு, ஆனால் அதை புதுசாக வருது பாரு, அவ்வளோ பக்தியாக இருக்கும், விசுவாசத்தில் ஃபார்மில் இருப்பாங்க, தோத்திரம். ஆனால் ரொம்ப காலம் சபையில் விசுவாசி ஆகுது, ஃபார்ம் அவுட்டில் இருக்கும் தோத்திரம். எத்தனை வருஷம் வராங்க சர்ச்சில்? 30 வருஷம் 40 வருஷம். ஆனால் திறந்து பார்த்தா விசுவாசமே அங்கே இல்லை, காலி இருதயம். சோத்திரம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள் விசுவாசம் உண்டாக இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் மாத்திரம் இல்ல, நான் நினைக்கிறேன் இவன் ரொம்ப வாஞ்சை உள்ளவனா இருந்திருப்பான். 3வது பாயிண்ட் அதான், வாஞ்சை உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கும். 2வது பாயிண்ட் என்ன சொன்னா, தடைகளை மேற்கொண்டா உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகும். 3வது பாயிண்ட் ஒரு வாஞ்சை, கர்த்தருடைய வாஞ்சை. பாருங்க, அப்போஸ்தலர் 14:9 பாருங்க, பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். he was listening continually. கேட்டான், அப்படி இல்லை, கேட்டுக்கொண்டே இருந்தான். அங்கே இங்கேயும் திரும்பவே இல்லை, ஃபோக்கஸ்ட் ஆன் வேர்ட். நான் சில நாட்டில் வசனம் பேசிட்டு இருக்கும்போதே இங்கே கிறுக்குவான், எங்கே வாங்கின அந்த புடவை பிரசங்க, நான் இங்கே காத்து கட்டு நிற்பேன். அப்படின்னா அந்த பொம்பளையால் என்ன பண்ணலாம்? அடித்து நொறுக்கலாமா? தோத்திரம். ஆனால் என் கண்ணில் படலை, தோத்திரம். சிலர்லாம் கேட்கும், சீரியஸாக இங்கே பேசையும் பண்ண, அப்போ அதுக்கெல்லாம் எப்படி விசுவாசம் உண்டாகும்? உங்களை சொல்லலைங்க, உங்களை தான் சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்களே சொல்கிறாங்க இங்கே. சோத்திரம். அல்லேலூயா. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே நீ அங்கே பேசுனா, அப்போ இதன் மேலே நீ என்ன வைக்கல? நீ ஃபோக்கஸா இல்லை, வாஞ்சையா இல்லை. நீ பைபிள் சொல்லுகிறது, அவன் என் மேல் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், நான் உம்முடைய சமூகத்தின் மேல் வாஞ்சையும் தவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்றார். ஆண்டவர், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சித்து என்ன செய்கிறது? கதறுகிறது. வாஞ்சை பாருங்க, கேட்டுக்கொண்டே இருந்தோம். மரியாள் பாருங்கள், சோதரிக்கிறோம், வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால். லீதியால் பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டதை கேட்டுக்கொண்டே இருந்தால். இந்த இடங்கள்லாம் பாருங்க, அந்த கேட்டுக்கொண்டே இருந்தால் என்ற எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஜனங்களுக்குள் விசுவாசம் உண்டாயிற்று. பாருங்க, லீதியால் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால் கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். அந்த வசனத்தை கீழே வாசி பாருங்கள். லீதியால் பவுலை பார்த்து சொல்கிறாய், நான் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று நீர் கண்டால் எங்க வீட்டுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். இந்த வேர்டு உள்ள வந்த உடனே விசுவாசம் உள்ள உண்டாகுது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மரியாள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, ஆனா அவள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க அவளுக்குள்ள விசுவாசம் உண்டான. ஆண்டவர் சொன்னார், மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற, ஆனா இவ்வளவு விசுவாசத்தோடு என் வார்த்தை என்ன செய்கிறாள்? கேட்கிறாள், நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் மேல ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கணும். தேவனுடைய வார்த்தையின் மேல அவ்வளவு வாஞ்சியா இருக்கணும். ஒரு சிலலாம் பார்ப்பேன், சோத்திரிக்கிறோம், அந்த மாதிரி விசுவாசியெல்லாம் சபையில் இருந்தாங்க. இப்படி பிரசங்கம் கேட்டு யாராவது பேனாகி நம்ம கேட்டால் இந்த கையில் தட்டுப்பாங்க, அப்படி தலையை மட்டும் திருப்பவே மாட்டாங்க, அந்த வேர்டை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாராவது டிஸ்டர்ப் பண்ண அவங்க திரும்பி அவங்களுக்கு உத்தரவு கொடுக்க மாட்டாங்க, கையாலே தள்ளுவாங்க.
அதுலேயே அவன் சைலண்ட் ஆகிடுவான். திரும்பி அவன்கிட்ட, ஏன்னா இந்த வார்த்தைக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். வார்த்தை தான் முக்கியம். வார்த்தை தான் எங்களை வாழ வைக்கும். வார்த்தை தான் உயர்த்தும். வார்த்தை தான் விசுவாசத்தை உண்டாக்கும். வார்த்தை தான் ஆவியாயும் ஜீவனாயும் சோத்தரிக்கிறோம். அது இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான் என்பது அவனுக்குள்ள அந்த வாஞ்சை. பாருங்க, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் நம்முடைய வாஞ்சையை பொறுத்தே அமைகிறது. ஹல்லேலூயா. தேவ செய்தியை கேட்ட அவனுடைய உள்ளத்திலே தன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதம் நடக்க வேண்டும் என்ற வாஞ்சை அவனுக்குள் எழுந்தது. இந்த வாஞ்சை தான் அவனுக்குள் விசுவாசத்தை உண்டாக்கிற்று. ஆமென்னு சொல்லுங்க. திமிர்வாதக்காரன் 4 பேர் தூக்கிட்டு வந்தான். அவனுக்குள்ள அந்த 4 பேருக்குள்ள எவ்வளவு வாஞ்சை பாருங்க. ஒரு வீட்டினுடைய கூரையை பிரித்து அந்த திமிர்வாதக்காரன் இறக்குறாங்க. நீங்க அந்த இடத்துல வீட்டில் போய் வச்சு பாருங்க. அந்த திமிர்வாதக்காரன் இப்படி கீழே இறக்குறாங்க. இயேசுவோ அன்னார்ந்து பார்த்தார். திமிர்வாதக்காரன் கீழே இருக்கிறான், வியாதி உள்ளவன் கீழே இருக்கிறான், பலவீனமானவன் கீழே இருக்கிறான். அவனை ஆண்டவர் பார்த்தார்னு அந்த இடத்துல வராது. மேலே பார்க்குற அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டார்னு இருக்கும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. அவர்கள் விசுவாசத்தை கண்டார். அல்லேலூயா. அவன் எவ்வளோ வாஞ்சையா இருந்தா சோத்திரிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட அவனை இட்டுட்டு போனா ஆண்டவர் இவன் வாழ்க்கையில் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். இனி இவன் இப்படி வியாதியா இருக்க மாட்டானே. அவன் விசுவாசத்தை அவர் பார்க்கல, அவர்கள் விசுவாசத்தை அவர் பார்த்தார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. எவ்வளோ பலவீனம் இருக்கும் ஸ்திரீகளுக்கு அது புரியும். 12 வருஷம் சோத்திரம் பெரும்பாடு இருந்தா அந்த பெண்மணியினுடைய பலவீனம் எப்படி இருக்கும், அந்த பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த மகளுக்குள்ள, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் எனக்கு அற்புதம் நடக்கும். அவளாலலாம் அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள போகிற அளவுக்கு அவருடைய உடம்புல ஸ்ட்ரென்த்தோ சோத்திருக்கிற வலிமையோ இல்லை. அந்த வாஞ்சை அவளை இழுத்து கொண்டு போகுது. தட்டுந்தடுமாறி கூட போயிருக்கலாம். எப்படி அவர் வஸ்திரத்தை நான் தொடுவேன், எனக்கு ஒரு நன்மை வரும். இயேசுநாதர் எத்தனையோ பேர் தொட்டுக்கிட்டு இருந்தாங்க, வல்லமை பாயலங்க. யாருக்குள்ள அந்த விசுவாசம் உண்டாயிருக்கோ அவங்க தொட்டாதான் வல்லமை வெளிப்படும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவரை சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு சோத்திரிக்கிறோம். என்னமோ அற்புதம் செய்கிறாருமே, அதிசயம் செய்கிறாருமே, எப்படித்தான் செய்கிறாருன்னு பார்ப்போம்ட்டு சும்மா 4 பேர் போல வேடிக்கை பார்க்கறதுக்கு நீ எத்தனை முறை இயேசுநாதரை தொட்டுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு நின்னாலும் ஒன்றும் நடக்காது. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற வாஞ்சையை வச்சு தான். ஆமேன். அந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் சகேயு தான் அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க பாருங்க, முன்னாக ஓடி. நீங்கள் அந்த இடத்துல பாருங்க, அந்த சகேயு இயேசுவின் மேலே எவ்வளோ வாஞ்சை வந்துச்சு. முன்னாக ஓடி, அதுவும் அந்த ஊருடைய பில் கலெக்டர், அவன் ஓடுறான். அவனை பற்றி என்ன கிண்டல் பண்ணியிருப்பான், குள்ளனான மனுஷன். அவரை பார்க்க முன்னாக ஓடி, அவரை பார்க்க காட்டத்தி மரத்தில் ஏறி. இதெல்லாம் ஆண்டவர் மேல் அவன் கொண்டிருந்த வாஞ்சை. காட்டத்தி மரம் என்பது சிறு சிறு முற்களால் இருக்குமா. அந்த காட்டத்தி மரத்துல சாதாரண ஏறுற மாதிரி ஏற முடியாது, காயம் உண்டாகும், சிராய்ப்பு உண்டாகும். ஆனா அந்த இதெல்லாம் பார்க்கல. அவன் நோக்கமெல்லாம் கர்த்தரை பார்க்கணும். அந்த வாஞ்சந்து பாருங்க. இயேசு அந்த ஜன கூட்டத்தை விட்டு இவன்ட்ட வந்துட்டார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். யார் வாஞ்சையா இருக்கிறாங்களோ, என்ன பார்க்க யார் உண்மையா வாஞ்ச கொள்றாங்களோ அவங்க பக்கம் அவர் வந்துடுறார். அதாங்க இருக்கிற சத்தியம். ஆமென்னு சொல்லுங்க. உங்க வாஞ்சை எவ்வளவோ அவ்வளவு உங்க பக்கம் அவர் கிட்ட வருவார். ஆமென்னு சொல்லுங்க. சோத்திரம். அதுதான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படி வர்றா, சோத்தரிக்கிறோம். அங்க ஒரு அற்புதம் நடக்குது. விசுவாசம். சோத்திரம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லி அனுப்புறார். அல்லேலூயா. சீஷர் கூட கேட்குறாங்க, எல்லாரும் உங்களை தொட்டு உங்களை டச் பண்ணி தான் நிற்கிறாங்க, என்ன தொட்டது என்ன யாருன்னு கேட்குறீங்களேன்னா, எப்பா இவங்க தொடுறது வேற, என்ன வேற விதமாக ஒருத்தவங்க தொட்டிருக்காங்கப்பா. வாஞ்சையோடு தொட்டிருக்காங்கப்பா, விருப்பத்தோடு தொட்டிருக்காங்கப்பா, விசுவாசத்தோடு தொட்டிருக்காங்கப்பா அப்படின்றார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அதே சம்பவத்தில் 12 வயசு ஒரு பெண் பிள்ளை, எவீர் என்கிற ஜபாலய தலைவன், இயேசுநாதர் எப்படியாச்சும் என் பிள்ளை மேலே கையை வச்சுட்டா என் பிள்ளை பிழைச்சிக்கணும்னு சொல்லி எவ்வளோ வாஞ்சையாக கூட்டிட்டு வர்ற அந்த சம்பவம்லாம் பார்க்குறோம். எங்கெல்லாம் சோத்திரத்தை வாஞ்சையோடு கர்த்தரை அணுகுனாங்களோ அங்கெல்லாம் ஜனங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாயிற்று, அற்புதம் நடந்தது என்றெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே விசுவாசம் நமக்குள்ள உண்டாகணும் என்பதுதான் செய்தி. உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசம் உண்டாகிட்டே இருக்கணும். அருமையான வசனம் கேட்க கேட்க விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாகிறதுக்கு நிறைய தடையெல்லாம் இடையிடையே வரும்.
அந்த தடையை மேற்கொண்ட விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசம் உண்டாகுனா உங்களுக்குள்ள அதிக ஆண்டவர் மேல அதிக அளவு கடந்த வாஞ்சை இருக்கணும். வாஞ்சை இருந்தால் அந்த விசுவாசம் உண்டாகும். ஆமென்னு சொல்லுங்க. விசுவாசம் உண்டாச்சுன்னா நீங்க தான் பசும்பொன். உங்க விளக்கு எரியும், உங்க தீபம் எரியும். அநேகர் உங்கள் வெளிச்சத்திலே களி கூறுவார்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். அல்லேலூயா. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, எங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த மனுஷனுக்குள்ளே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டானது போல எங்களுக்குள்ள அந்த விசுவாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் விசுவாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தில் எங்களை வளர செய்வீராக. விசுவாசத்தில் எங்களை வர்த்திக்க பண்ணுவீராக. விசுவாசத்தில் எங்களை வளர பண்ணுவீராக. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நாங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நமக்கு செய்யும்படி எல்லா கைகளை தட்டி வாய்களை திறந்து ஒரு நிமிடம் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த விசுவாசத்தை நாங்கள் இன்னும் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும். தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த விசுவாசத்தை எங்களுக்குள் வளர பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரதர் வாங்க.